என்ன ஆயிடுச்சுன்னா வந்து திடீர்னு வந்து இப்போல்லாம் வந்து படம் வரதுக்கு முன்னாடியே ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. இந்த படங்கள்லாம் நம்ம பார்க்கக்கூடாது, இந்த படங்களை போகாதீங்க, இந்த படங்களில் ஜாதி பேசுவாங்க. இப்போது உண்மையிலே வந்து சார் இருக்கார்ல, ஒரு 5 ஸ்டார் செந்தில் சார், சார் எல்லாரும் ஜாதி படங்கன்னு சொல்கிறாங்க சார், எல்லாரும் ஜாதி ஜாதின்னு சொல்கிறாங்க, ஆனால் இந்த படம் ஸ்போர்ட்ஸ் படம் தானே சார். அவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த படம் ஸ்போர்ட்ஸு ரொம்ப முதன்மையாக வச்சு பேசியிருக்கு. ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக வரத்துக்கு ஒரு பையனுக்கு அவனுடைய சமூகத்தில் இருக்கிற அந்த பிரிவினைவாதம் எவ்வளவு அவனை அழுத்துது, அதிலிருந்து அவன் வெளியேற எவ்வளோ துடிக்கிறான். ஆனால் மாறி வந்து ரொம்ப கவனமாக ஒரு சந்தானராஜை உருவாக்குறான். அவர் பேர் சந்தானராஜை உருவாக்கியிருக்கிறான். அண்ட் கந்தசாமி கேரக்டரை ரொம்ப பயங்கரமாக வேலிடாக வந்து ரொம்ப கவனமாக கையாண்டிருக்கிறான். எந்த விதத்திலும் இந்த பொது சமூகத்திலிருந்து வேறுபட்டு விடக்கூடாது, எந்த விதத்திலும் மிக மோசமாக மக்களை பிரித்தாள்கிற ஒரு சினிமாவை எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறையும் அன்பும் இருக்குது. அந்த அன்பு தான் ஈக்குவாலிட்டி. அந்த ஈக்குவாலிட்டியை கோருவது எப்படி வந்து இன்னொரு மனிதனை எதிர்ப்பதாக மாறும். ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை பற்றி பேசுறதுனாலே இன்னொரு மனிதனை எதிர்ப்பது கிடையாது. இன்னொரு மனிதன் எப்படி வெறுப்பாக பார்க்க முடியும்? அப்படி வெறுப்பாக பார்த்தா நீ என்னை வெறுப்பாக பார்க்குற மாதிரி வந்து நானும் உன்ன மாதிரி நானும் ஒரு மாதிரி மாறிடும்ல. அன்பு மட்டும்தான் இங்கே பிரதானம். எப்படியாவது நம்ம எல்லாரும் ஒன்று சேரணும், எப்படியாவது இந்த சினிமாக்கள் மூலமாக இருக்கிற வெறுப்பை வந்து அழிக்கணும், அழித்து மாற்றணும் அப்படின்ற முயற்சி தான் இது. ஆனால் வந்து என்ன ஆகுதுன்னா வந்து அதிகப்படியான வெறுப்பு அப்படி கிரியேட் பண்ணுறாங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, மாறி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பயங்கரமாக எழுதாங்க, இந்த படம் பார்க்கக்கூடாது, இந்த பையன் யாரும் போகாதீங்க, இது ரொம்ப தப்பான படம், டியூடுக்கு போங்க, டியூடுக்கு போடான்னாங்க. டியூட் டைரக்டர் வச்சு ரொம்ப நல்ல விஷயம் பண்ணார் அவர். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அண்ட் கமர்ஷியல் சினிமா அப்படின்ற ஒரு திரைப்படமும் சரி, இல்லை வந்து இங்கே வந்து சமூக நோக்கில் ஒரு சோசியலாக ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணோம், அதே நேரத்தில் மக்கள் கூட நெருங்குற சினிமாவும் சரி, இன்றைக்கி வந்து பலதரப்பட்ட இளைஞர்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே தமிழ் சினிமாவுடைய போக்கு டெஃபினட்டாக மாறி இருக்குது. இது நிச்சயமாக ஸ்டாண்டர்டாக ஒரு நல்ல இடத்துக்கு போகும்னு நான் நம்புகிறேன்.